ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் ஹரிஷ். இன்றைக்கி நம்ம சேனல் ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம எல்லாரும் நிறைய ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். என்ஹெச் ட்ராவல் பண்ணியிருப்போம், வில்லேஜ் ரோட்லேயே ட்ராவல் பண்ணியிருப்போம், நம்ம ஊருக்குள்ளே சிட்டிக்குள்ளேயும் நம்ம நிறையா ரோட்டில் ட்ராவல் பண்ணியிருப்போம். அந்த ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைனும் எல்லோ கலர் லைனும் போட்டிருப்பாங்க. ஒரு சில இடத்துல கட்டாயெல்லாம் இருக்கும். அதுக்கான அர்த்தத்தை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தா கண்டிப்பாக நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் டிரைவிங்கே போனாலும் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் லைன் நடுவில் கேப் இருக்கும். அது எதுக்கு அப்படின்னா, நீங்கள் அந்த கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஓவர்டேக் பண்ணுறது. நீங்கள் அடுத்த லைனில் போயிட்டு ஓவர்டேக் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம். அதே மாதிரி எச்சரிக்கை கொடுத்துட்டு தான் போகணும். ஹை பீம் லோ பீம் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஹாரன் அடிச்சுட்டு இந்த மாதிரி காஷன் கொடுத்துட்டு தான் நம்ம அந்த பக்கம் போகணும். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சாலிட் ஒயிட் லைன். ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கேப் இருக்காது, ஒரே ஒயிட் லைனாக மட்டுமே இருக்கும். இதுக்கான அர்த்தம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஓவர்டேக்கும் பண்ணக்கூடாது, பக்கத்து லைனுக்கு போகவும் கூடாது. நம்ம எப்படி போகிறோமோ அதே டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே போகணும். தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சாலிட் எல்லோ லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு எல்லோ லைனும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், கேப் இல்லாமல் இருக்கும். இங்கே நீங்கள் எதுவுமே பண்ண அலோட் கிடையாது. நீங்கள் எப்படி போகிறீங்களோ அதே மாதிரி தான் போயிட்டுருக்கணும். கிராஸ் பண்ணவும் கூடாது, ஓவர்டேக்கும் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக ஃபாலோ பண்ணிட்டு போகணும் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி. ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோ லைன்ஸ் நம்ம பார்த்தோம்ல, அதே எல்லோ லைன்ஸில் சிங்கிள் லைன் இருக்கும், நடுவில் கேப் இருக்கும். கேப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஓவர்டேக் பண்ணலான்னு அர்த்தம். அதே மாதிரி டேர்னிங்கில் வரும்போது ஓவர்டேக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போது இந்த எல்லோ கலர் லைன்ஸில் நடுவில் கேப் இருந்துச்சு அப்படின்னா டேர்னிங்லேயும் நம்ம ஓவர்டேக் பண்ணலாம் அப்படின்றது அர்த்தம். ஃபைனல் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிராமத்து ரோடு இருக்குல்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. அதாவது ஒரே எல்லோ லைன் தான் இருக்கும். இப்போ அந்த லேனுக்குள்ளேயே நம்ம ஓவர்டேக் பண்ணிக்கணும், பக்கத்தில் இருக்க லேனுக்கு போகக்கூடாது. அதே லைனில் ஓவர்டேக் பண்ணி நம்ம வண்டியை ஓட்டிக்கணும். இன்றைக்கி நம்ம இந்த பார்த்த டாபிக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நீங்களும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.